தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கதிர் ஃபேமிலியும் தனம் ஃபேமிலியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா சமைச்சும் போட்டிருப்பாங்க. எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யானைக்கிட்ட நிற்கும் போது யானை பார்த்திங்க அப்படின்னா யதார்த்தமாக மாலையை தள்ளி விட்டுரும். அந்த 2 மாலையும் கரெக்டாக கதிர் கழுத்தில் ஒன்றும் தனம் கழுத்தில் ஒன்றும் விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள குங்குமத்தையும் யானை தள்ளி விட்டனால தனத்தோட நெத்தியில் குங்குமம் விழுந்துடும். இதனால தனம் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. இப்படி ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கேன், எனக்கு இப்படி குங்குமம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஆட்டோக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்காக தனம் இப்படி நீ அழுகுற? இப்போ மாலை யதார்த்தமாக யானை தள்ளி விட்டு தானே விழுந்துச்சு, இதுக்கு போய் நீ ஏன் அலற? அது மட்டும் இல்லாமல் குங்குமம் விழுந்தது யதார்த்தமாக தான் விழுந்துச்சு. ஒருவேளை உன்னோட ஹஸ்பண்ட் தான் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல நாள் அதுமா உனக்கு காட்டி கொடுக்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்டு தனம் ரொம்பவே ஷாக் ஆகி, அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் இன்னும் பழசுலேருந்தே மீண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தனம் அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தனம், நீ மனசு விட்டுறாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. நீ அழுகுறது பார்த்தா உங்கள் அத்தை மனசு கஷ்டப்படும், அழுவாதுன்னு சொல்லி தனத்துக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.